ஃபேஸ் லாக் வச்சதும் உள்ளே போய்டும் ஆப்புக்குள்ளே. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வில்லேஜில் மேப்பிங் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் சைடில், அந்த வில்லேஜில் போய்ட்டு நம்ம பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு எந்த வில்லேஜ் தேவையோ அந்த வில்லேஜ், இப்போ ஜம்முகுளம்னா அது இங்கே வந்து கீழே வில்லேஜுக்கு கீழே வந்து ஜம்முகுளம்னு கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து மேப்பிங் ஆகிடும். கிராப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிராப் சர்வே இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து ஓப்பன் காட்டுது. இப்போ நம்ம போயிட்டு இதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் செக் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம இத்தனை ஊர் வந்து நம்மளுக்கு மேப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊரெல்லாம் நம்ம இந்த ஊரெல்லாம் போய்ட்டு சர்வே எடுத்துக்கலாம் ஈஸியாக. இப்போ இது ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். இது ஆன்லைனில் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக இதில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான ஊர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நின்றுட்டு இடத்த வந்து அங்கே சர்வே நம்பர் காட்டும். அந்த நம்பரில் வந்து இப்படி 381 சொல்லிட்டு போட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம 380 இருக்கும். பார்த்திங்கன்னா இது போல் வரும். அந்த நம்பருக்குள்ளே நம்ம 3H பக்கத்தில் இருக்கும். 3H பக்கம் கொடுத்து இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் கிட்ட போனால் தான் நம்ம ஓப்பன் ஆகும் அந்த ஆப்பு. நம்ம இந்த நம்பர் கிட்ட போனதும் எடிட் ஆப்ஷன், இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும், இதை கிளிக் கொடுக்கணும். கொடுத்தனா ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இங்கே அக்ரி இருக்கிறதுனால அக்ரி லேண்டு, அதனால் அக்ரி வந்து என்ன இருக்கோ இது வந்து சேமங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கொலகேசியா நேம். கொலகேசியா இதுக்கு சாய்ஸ் பண்ணால் இரிகேஷன் கேட்கும். இரிகேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர்வெல், கிணறு அது போல் இருக்கும். அதில் நம்ம வந்து போர் இருக்கிறதுனால போர்வெல் கொடுத்துருக்கோம். இது எந்த மாதத்தில் வந்து பீக் பண்ணியிருக்காங்கன்னா நட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம அந்த டேட்டை கொடுத்து நம்மளுக்கு தோராயமாக தெரியும் ஒரு 3 மாதத்துலேருந்து அதுக்கு 3 மாதம் வரைக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து கரெக்டாக எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2026 மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துட்டு ஹார்வெஸ்டிங் டைம் வந்து நம்ம 6 மந்த்துக்குள்ளே கொடுக்கணும். ஆகஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்தோம்னா இங்கே வந்து கரெக்டாகிடும். இது வந்து கிராப் வந்து வெஜிடேரியன், இது வந்து இந்த கேங்கன்றது வந்து வெஜிடேரியன், அந்த வெரைட்டியில் வரும். அதனால் வெஜிடேரியன் கொடுத்துருப்போம். கேப்சர் இமேஜ் கொடுத்தோன்னா ஓகே ஆகிடும். இந்த க்ரீன் கலர் பார் அந்த இது காட்டினோடனே நம்ம வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் வேறு டைரெக்ஷனில் வச்சு இப்படி எடுத்தோம்னா இது வந்து ஓகே ஆகாது. இதுவே இந்த க்ரீன் கலர் இந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி வச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஓகே ஆகிடும். ஓகே நம்ம கொடுத்தோன்னா அது வந்து ஜென்ரேட் ஆகிடும். ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஓகே. இது வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்கும். 1 நிமிஷம் கிட்ட எடுக்கும். கரெக்டாக 1 நிமிஷத்தில் இப்போ வந்து ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இது 5 ரூபா இந்த கணக்கை வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு 5 ரூபா. இதுவே நம்ம வந்து நான் அக்ரி அது போல் போட்டோன்னா 381 நம்ம நிற்கிறோம். இப்போது 1C கொடுப்போம். 1C கொடுக்கும்போது ஓகே ஆகிடும். இது வந்து நம்ம இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா உள்ளே போகும். இதில் வந்து நான் அக்ரி, அதாவது கிணறு அது போல் ஏதாவது இருந்தால் நான் அக்ரி கொடுத்து கரண்ட் ஃப்ளோ கொடுக்கணும். கரண்ட் ஃப்ளோ கொடுக்கும்போது அதே போல் மெத்தட் தான் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு செகண்டில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துரும். ஓகே கொடுத்தனா இது வந்து 40 செகண்ட்ஸ் தான் கரண்ட் ஃப்ளோக்கு. ப்ரிவியூ கொடுத்து சேவ் கொடுத்துட்டா இதுக்கு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கு வந்து 3 ரூபா. இதுவே நம்ம ஆஃப்லைனில் பண்ணோம்னா நம்ம ஐடிக்குள்ளே போய்ட்டு